குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்கவிருக்கும் பதிவானது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில். வாங்க எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழப்பூங்குடி எனும் ஊர் உள்ளது. இங்கு பழமையான பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. மூலவராக பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சுந்தரேஸ்வரர் வீற்றிருக்கிறார். பிரம்ம வித்யாம்பிகை என்று அழைக்கப்படும் மீனாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. அம்மன் பூங்குடியாள் என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகர், முருகன், மகாலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், நவகிரக சிலைகள் உள்ளன. தனி சன்னதியில் ஆடுவதற்கு தயார் நிலையில் அள்ளி முடிந்த ஜடாமுடியுடன் நடராஜர் காட்சி தருகிறார். தலவிருட்சமாக கடம்ப மரம் உள்ளது. 5 நிலை கோபுரத்துடன் கோவில் அமைந்துள்ளது. கோயில் எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. தல வரலாறையும் நாம் பார்க்கலாம். பண்டைய காலத்தில் படைக்கும் தொழில் செய்வதால் தானே சிவபெருமானை விட உயர்ந்தவர் என பிரம்மன் கருதினார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மனின் தலைகளில் ஒன்றை துண்டித்தார். சிவபாவத்திற்கு உள்ளான பிரம்மா தனது தவறுக்கு மன்னிப்பு வேண்டி பல சிவத்தலங்களுக்கு சென்று பூஜை செய்தார். தன்னை மன்னிக்கும்படி இந்த கோவிலுக்கு வந்த பிரம்மன் சுந்தரேஸ்வரரை வேண்டி வணங்கினார். இதனால் மனம் இறங்கிய சிவபெருமான் பிரம்மனுக்கு அருள் புரிந்தார். இந்த நிகழ்வுக்கு பின்னர் சுந்தரேஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் மீனாட்சி அம்மன் பிரம்ம வித்யாம்பிகை என்றும் அழைக்கப்பட்டனர் என்பது புராணம். குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டியும் பக்தர்கள் அம்மனிடம் வேண்டுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மூலவருக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் வழிபடுகின்றனர். பக்தர்கள் சிலர் சந்தனம் சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். சித்திரையில் திருக்கல்யாணம், வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்த சஷ்டி விழா, தீபாவளி, கார்த்திகை, சோமவாரத்தில் சங்காபிஷேகம், மார்கழி திருவாதிரை, கூடாரவள்ளி நோன்பு, தைப்பூசம், மாசி மகம், சிவராத்திரி, பங்குனி உத்திரம் உள்ளிட்டவை இக்கோவிலின் விசேஷ தினங்களாகும். பௌர்ணமி அன்று சுந்தரேஸ்வரருக்கு விசேஷ பூஜை இங்கே நடக்கும். சித்திரை பிறப்பன்று காலையில் சிறப்பு ஹோமம் நடக்கும். அன்றிரவு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாவார்கள். மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண தினத்தன்று இங்கும் மூலவருக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். மார்கழி திருவாதிரை அன்று இரவில் அம்மனுக்கு விசேஷ பூஜை நடக்கும். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு விசேஷ பூஜை நடக்கும். இங்கே சிவன் சன்னதிக்கு பின்புறம் கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவருக்கு திருக்கார்த்திகை அன்றும் சிவன்ராத்திரி அன்றும் இரவு 3ஆம் காலத்திலும் விசேஷ பூஜை நடக்கும். இங்கே இந்த தலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய தலமாகும். உத்திராட நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் தங்களது தோஷங்கள் நீங்கவும் வாழ்வில் முன்னேற்றம் பெறவும் நட்சத்திரத்திற்கு உரிய நாளில் இங்கு வந்து வழிபடுகின்றனர். அன்றைய தினம் பிரம்மபுரீஸ்வரருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். கோவில் நடை தினமும் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க. நன்றி.